துரோணாச்சாரியா ட்ரோனாச்சாரியா ஆகின்றார். ட்ரோன் எந்திரத்தை கண்டுபிடித்தவர் துரோணாச்சாரியா. அந்த ட்ரோன் ஏன் அந்த குருஷேத்திர போரில் பயன்படுத்தப்படவில்லை என்று நமக்கு தெரியவில்லை, ஏன் என்று புரியவில்லை. இந்த ட்ரோனை வச்சுட்டு எங்க யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். தீவிரவாதிகளது அந்த அகம் இங்கு பாகிஸ்தான்ல எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ராமன் சீதையை தேடுவதற்கு ஏன் இவர்களை அனுப்பி இருக்க வேண்டும்? இந்த ட்ரோன்களை அனுப்பி இருக்கலாம் அல்லவா? இலங்கைக்கு ஏன் இவர் வானரங்களை நம்பி ஒரு பாலத்தை போட வேண்டும்? நீர்மூழ்கி கப்பலை இவர் அனுப்பி இருக்கலாம் அல்லவா? ஏன் எந்த தேவாசுர போராட்டத்திலையும் ஏர்போர்ஸ் பயன்படுத்தல நமக்கு புரியும். ஆனால் இவற்றை உங்களை ஏற்க செய்கின்றார்கள். எப்படி என்றால், மடலை கல்வி முதல் ஆய்வு கல்வி வரை மூடத்தனத்தையும் அறிவியல் அற்றத்தை அனைத்தையும் உங்களை ஏற்க சொல்லுகின்றார்கள். இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது எழுகின்ற இளைஞர்களது மூளையை அடிமையாக்குவதற்கான திட்டம். உங்கள் சிந்தனை அடிமைப்பட்டு விட்டால் நீங்கள் பக்தர்களாக இருக்கலாம், ரசிகர்களாக இருக்கலாம், வெறியர்களாக இருக்கலாம், அடியாட்களாக இருக்கலாம், ஆனால் சமத்துவமிக்க மனிதர்களாக இருக்க முடியாது. இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா, மத்திய அரசோட மோதல் போக்க திமுக எடுத்துட்டு இருக்கு சொல்லுபவர்கள் வேறு போக்கை வைக்கின்றார்கள். மத்திய அரசிடம் மண்டியிடும் போக்கை சொல்லுகின்றார்கள். மத்திய அரசு கொண்டு வருகின்ற மனித விரோத நடவடிக்கைகளை, திட்டங்களை, சட்டங்களை எதிர்ப்பது மோதல் போக்கு என்றால் வேறு எதற்காக உயிரோடு நாம் இருக்கின்றோம்? அநீதிக்கு நாம் பணிந்து விட்டால் நமது வரும் தலைமுறைகளுக்கு பெரும் துரோகத்தை செய்தவர்களாகி விடுவோம். வேந்தர்கள் என்ற முறையில் கவர்னர்கள் செயல்படுவதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கில் மாநில அரசுகளது உரிமைகளை நிலைநாட்டுகின்ற ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு. அதை மடுங்கடிக்க முடியும் என்ற வகையில் இன்று குடியரசுத் தலைவர் அந்த உச்ச நீதிமன்றத்தின் அந்த கருத்துக்களை கேட்டிருக்கின்றார். ரெஃபரன்ஸ் அது மிக எளிதான வழி. ரிவ்யூ போலாம். 2 பேர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், 3 பேர் கொடுத்த 5 பேர் கொடுத்த ஒரு ஜட்ஜஸை வச்சுட்டு ரிவ்யூ பண்ணி அவங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும். காலதாமதம் ஆகலாம். காத்திருக்க தயாராக இல்லை. உடனே உச்ச நீதிமன்றத்தை அச்சுறுத்தி கருத்து என்ற முறையில் வேறு ஒன்றை பெற்று அந்த தீர்ப்பையே தலைகீழாக மாற்ற முடியுமா என்ற முயற்சியில் பாஜக அரசு இருக்கிறது. அதற்கு முன்னால் நமது அரசியல் அமைப்பு என்பது எழுதப்படவில்லை. மன்னராட்சி முறை, முடியாட்சி முறை. மற்றொரு தகவல், பிரிட்டிஷாருக்கு ஏகப்பட்ட காலனிகள் உண்டு. சூரியன் அஸ்தமதிக்காத ஒரு பேரரசு என்று அவர்கள் சொல்லிக்கொள்ள வேண்டார்கள். எல்லா கண்டங்களிலும் அவரது காலனிகள் இருந்தன. ஆனால் அந்த டீகாலனைசேஷன் சொல்லப்படுகின்ற அந்த காலனி ஆதிக்கத்திலிருந்து மீட்பு என்கின்ற போது அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்ற ஒன்றை நாம் கேள்விப்படுகின்றோம். அமெரிக்காவில் போரிட்டு அவர்கள் சுதந்திரம் பெற்றார்கள். அதற்கு பிறகு பல நாடுகள் ஆங்கில ஆதிக்கத்திலிருந்து சுயாட்சி பெற்றன. போர் இல்லாமலேயே. கொடை என்று பெயர். ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் டிக்ளரேஷன். அந்த ஆகஸ்ட் அறிக்கையில் அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவிற்கு படிப்படியாக சுயாட்சி வழங்கப்படும். படிப்படியாக சுயாட்சி நிறுவனங்கள் எண்ணிக்கை கூட்டப்படும். இந்தியர்கள் அதில் அமர்த்தப்படுவார்கள். உரிய பயிற்சி பெற்ற பிறகு அவருக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் என்ற 3 கட்டங்களை அறிவித்தார்கள். முதற்கட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவில் முதலாக ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அரசாங்கத்தின் பொறுப்புகளை நிர்ணயித்து வழங்கப்பட்டது. அந்த சட்டம் இந்தியாவை ஒற்றை நாடாக அறிவிக்கவில்லை. பிரசிடென்சிஸ் என்று சொல்லப்படுகின்ற மாகாணங்களும் டெல்லி ஏனென்றால் 12ஆம் ஆண்டுக்கு பிறகு டெல்லிக்கு அது மாற்றப்பட்டது. அதுவரையில் வங்காளத்தில் இந்த அரசின் தலைமையகம் இருந்தது. அதனால் சுதந்திர போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் பெரும்பாலும் வங்க மொழியில் இருந்தன, வந்தே மாதரம் உட்பட. இந்த ஆட்சியின் போது, இரட்டை ஆட்சியின் போது முதன்முறையாக மாநில அரசில் 2
அதிகார நிர்வாக அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. கவர்னர் தலைமையில் பல துறைகள் அவர்களது செயலர்களால் நிர்வகிக்கப்படும். சில துறைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிலிருந்து ஒரு சிலர் அமைச்சர்களாக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த பொறுப்பு தரப்படும். அப்படி தரப்பட்ட அந்த முதலாவது அதிகார பங்கீட்டில் கல்வி, இந்த உடல்நலம் சார்ந்த சுகாதார பிரச்சனைகள் அனைத்துமே, வேளாண்மை அனைத்துமே மாநில அமைச்சர்களுக்கு தரப்பட்டது. வெள்ளையன் காலத்தில் அவன் கொண்டு வந்த முதல் சட்டத்தில் ஒரு இந்தியா என்பது ஒற்றை நாடு அல்ல என்பதை ஏற்றுக்கொண்டும் இந்தியர்களுக்கு முதல் தடவையாக அரசியல் பயிற்சி என்ற முறையில் அமைச்சகம் தரப்பட்ட பொழுதும் சில துறைகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு தந்தார்கள். அடுத்த கட்டம் 1935ஆம் ஆண்டு சட்டம். மாநில இரட்டை ஆட்சியிலிருந்து மாநில சுயாட்சி என்ற சொல்லை அவர்கள் மாற்றினார்கள். ஸ்டேட்ஸ் ஆட்டானமி என்ற வார்த்தை முதன்முறையாக அப்படிதான் பயன்படுத்தப்படுகிறது. அதில் தான் இந்த துறைகள் பிரிக்கப்பட்டு தரப்பட்டன. மாநிலங்களில் உள்ள அந்த அமைச்சர்களுக்கு நேரடியாக முழுமையாக சில பொறுப்புகள், மற்றவையெல்லாம் மையத்தில் உள்ளவர்களுக்கு என்று தரப்பட்டன. இந்த அரசியலமைப்பின் அடிப்படையில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களில் வெற்றி பெற்றாலும் நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் என்று முரண்டு செய்தார்கள். செய்வதற்கு சொல்லப்பட்ட ஒரு காரணம், சென்னை மாகாணத்திலே ஒரு ஆண்டு காங்கிரஸ்காரங்க ஆட்சி அமைக்கலை. அப்பொழுது அவர்கள் எழுப்பிய பிரச்சனை கவர்னர் பிரச்சனை. மாநிலங்களில் கவர்னர்கள் அவர்களது டிஸ்கிரிஷனரி பவர், அவர்களது தனிப்பட்ட அதிகாரம், இவற்றை பயன்படுத்தி எங்கள் செயலை முடக்கி விடுவார்கள். எங்களுக்கு அதிகாரம் தரப்பட்டாலும் அது நடைமுறையில் இருக்காது. ஆகவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. கவர்னர் இல்லாத மாநில சுயாட்சியை அன்று காங்கிரஸ் கேட்டது. இறுதியில் கவர்னர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த மாட்டார் என்ற உத்தரவாதம் பெற்ற பிறகு 1939ஆம் ஆண்டு அவர்கள் அமைச்சரவை அமைக்க ஒப்புக்கொண்டார்கள். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஆட்சி மாற்றம் உறுதியாகிவிட்டது. ஆனால் பாகிஸ்தான் கோரிக்கையும் வலுப்பெற்றது. என்னை பொறுத்தவரையில் ஜின்னா செய்த ஒரு பெரும் தவறு, முழுமையான மாநில சுயாட்சிக்கு அவர் குரல் கொடுத்து போராடி இருந்தால் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் 1/3 இஸ்லாமிய பெரும்பான்மையான மாநிலங்களாக மாறியிருக்கும். அதிகார குவிப்பு மிகுந்த ஒரு மத்திய அரசை அவர் தவிர்த்திருக்க முடியும். மாறாக அவர் 3-4 இஸ்லாமிய பெரும்பான்மை மாகாணங்களுக்காக ஒரு தேசத்தை கேட்டார். பிற மாகாணங்களிலும் இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை தேச துரோகிகள் என்று இங்குள்ள காவிகள் சொல்வதற்கு வழிவகுத்து விட்டார். அன்று ஒரு முழுமையான மாநில சுயாட்சியை வைத்துக்கொண்டு ஜின்னா குரல் கொடுத்து போராடி இருந்தால் இந்த அரசியலமைப்பின் அந்த கட்டமைப்பே வேறு விதமாக இருந்திருக்கும். இதை ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒன்று, கவர்னர், கவர்னர் ஜெனரல் என்ற சொற்கள் காலனி ஆதிக்கத்தில் உருவான சொற்கள். ஆஸ்திரேலியா, கனடா போன்றவை பிரிட்டிஷ் காலனிகள். இங்கிலாந்தால் சட்டம் இயற்றப்பட்டு விடுவிக்கப்பட்ட காலனிகள். அங்கு ஆங்கில மன்னரின் அல்லது அரசின் பிரதிநிதியாக இருப்பவர் கவர்னர் ஜெனரல், வைஸ்ராய், கவர்னர் ஜெனரல். ஆங்கில தொடர்புக்காக அவர் அங்கே நியமிக்கப்படுகின்றார். அங்கே பிரசிடென்ட் என்ற பதவி இல்லை. கனடா, ஆஸ்திரேலியா போன்ற பல இடங்களில் தான் இருந்தது.
அரசியலமைப்பு விவாதத்தின் போது காங்கிரஸில் இருந்த இடதுசாரிகள் அதை ஏற்க மறுத்தார்கள். கவர்னர் ஜெனரல் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். டொமினியன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். ரிபப்ளிக் என்று வர வேண்டும் என்று சொன்னார்கள். ரிபப்ளிக் என்று வந்துவிட்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தலைமையில் இருப்பார். காமன்வெல்த்தில் உறுப்பினராக தொடர வேண்டும் என்றால் கவர்னர் ஜெனரலாக இருக்க வேண்டும் என்ற நிலை அன்று இருந்தது. நேருவின் கடும் முயற்சியால் வற்புறுத்துதலால் காமன்வெல்த்தின் சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டு இங்கிலாந்தின் அரசு அல்லது அரசர், காமன்வெல்த்தின் அரசர் அரசி என்ற நிலைமையை விட்டுவிட்டு காமன்வெல்த்தின் தலைவர் என்ற நிலைமைக்கு மாற்றப்பட்டு இங்கே வைஸ்ராய்கள் அல்லாத சுதந்திர குடியரசு நாடுகளும், விடுதலை பெற்ற குடியரசு நாடுகளும் காமன்வெல்த்தில் இருக்க முடியும் என்பதாக அது அவ்வாறு முடிவு செய்யப்பட்டது. நமது அரசியல் சட்டத்தில் கவர்னர் ஜெனரலை ஒழித்து விட்டோம். கவர்னரை ஏன் ஒழிக்கவில்லை? கவர்னர் ஜெனரல் காலனி ஆதிக்க சின்னம். அந்த ஒரு பதவியை, அந்த ஒரு அதிகார பெயரை மாற்ற வேண்டும் என்று வாதாடியவர்கள் கவர்னர் என்பதையும், அதுவும் காலனி ஆதிக்கத்தின் எச்சம் தானே, அதையும் மாற்றி இருக்க வேண்டும் அல்லவா? ஏன் மாற்றவில்லை? இந்த கவர்னர்கள் அதிகார குவிப்பின் ஆயுதங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு செய்யப்பட்டார்கள். கவர்னர் என்றால் தேர்தல் மூலம் வராத ஒருவர் என்று பொருள். கவர்னர் ஜெனரல் இல்லை. ஒன்றிய அரசு அதற்கு மேல் ஒரு கட்டமைப்பு இல்லை என்ற நிலையில் செயல்பட முடியும். கவர்னர் இருக்கும் பொழுது மாநில அரசுகள் அவ்வாறு செயல்பட முடியாது. கவர்னர் என்ற அந்த ஒரு பதவியை ஏற்றுக்கொண்டதுவே ஒரு பெரும் பிழையாக நாம் கருதுகின்றோம். அந்த கவர்னர் வேந்தராவது எப்படி? வேந்தர் என்ற சொல்லே குடியாட்சி முறைக்கு ஏற்றதா? எவ்வாறு வேந்தராகின்றார்? இங்கிலாந்தில் சான்சலர் ஆஃப் எக்ஸ்செக்கர், நிதி அமைச்சருக்கு சான்சலர் ஆஃப் எக்ஸ்செக்கர் என்று சொல்லுவார். சான்சலர்னா ஒரு அதிகாரி, நியமன அதிகாரி. அது மன்னராட்சியில் வர்றது. இங்கே வேந்தராக கொண்டு வந்தது நமது நீதியரசர் பரந்தாமன் சொன்னதை போல, வேந்தர் என்பது மக்களாட்சி மாண்புக்கு ஒத்து வராத ஒரு அதிகார மையம். சட்டத்தால் உருவாக்கப்படவில்லை, மாநில சட்டங்களால் கவர்னர்கள் வேந்தர்களாக்கப்பட்டார்கள். எந்த ஐஐடிக்கும் வேந்தர் கிடையாது, ஆனால் மாநில பல்கலைக்கழகத்துக்கு அவர் வேந்தர். நம்மவர்கள் சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் ஆட்சிக்கு வந்தவர்கள் யார் என்று நமக்கு தெரியும். இதில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இதில் ஆண்டவர்கள், ஆட்சி செய்தவர்கள் பாஜகவினரா காங்கிரஸா என்பது பிரச்சனை அல்ல. உண்மையாக அவர்களை ஆட்டுவிப்பவர்கள் என்பதுதான் நமது சமூக பிரச்சனை. இந்த போராட்டம் முதலாளித்துவம் தொழில் புரட்சியோடு துவங்குகிறது. முதலாளித்துவத்தின் ஒரு நீட்சியாக கோஆபரேட்டிசம் வருகிறது. ஆனால் இந்தியாவில் போராட்டம் என்பது முதலாளித்துவம் வருவதற்கு முன்னரே துவங்கிவிட்டது. குவிப்பு என்பது அதன் அடிப்படை. அதிகார குவிப்பு என்றால் அதிகார மறுப்பு, உரிமை மறுப்பு பலருக்கு என்பது பொருள். யாருக்கு மறுக்கப்படுகிறது? வெகு மக்களுக்கு மறுக்கப்படுகிறது. யாரிடம் அதிகாரம் குவிக்கப்படுகிறது? சுரண்டல் பிரிவினருக்கு, மோசடிக்காரர்களுக்கு அதிகாரம் குவிக்கப்படுகிறது. புரோகிதமும் இந்த நிலவுடைமை சமூகம் ஒன்றாக இணைந்து கொண்டு அதிகார குவியலை
பரம்பரையாக கொண்டு வந்து அதை பண்பாட்டின் சின்னமாக மாற்றிவிட்ட நாடு அது. நாம் இன்று எதிர்க்கின்ற பொழுது பாசிசத்தை எதிர்க்கின்றோம், கோஆபரேட்டிவ்ஸை எதிர்க்கின்றோம். ஏனென்றால் இவை இரண்டுமே குவிப்பை நோக்கி செல்பவை. ஆனால் இந்தியாவில் அதிகார குவிப்பு என்பது அதற்கு முன்னரே துவங்கிவிட்ட காரணத்தினால் இந்திய மண்ணில் நாம் மக்கள் அதிகாரம் என்று சொல்லுகின்ற மக்களுக்கான அதிகாரத்தை பற்றி உண்மையிலேயே சிந்திக்க வேண்டும் என்றால் இந்திய மண்ணின் சமூக வரலாற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் கல்வியை இணைத்து பார்க்கின்றோம். அண்மை காலமாக 2 வழக்குகள் சொல்லப்படுகின்றன கல்வியை பொறுத்தவரை. சமீபத்தில் தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடக் கோரி ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. நீதித்துறை மறுத்துவிட்டது. இது அடிப்படை உரிமைகள் வரவில்லை, நாங்கள் அதை அவ்வாறு ஒரு கட்டளையை பிறப்பிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டது. பாராட்டத்தக்க ஒரு நீதி, ஒரு தீர்ப்பு வந்தது என்று சொல்லுவோம். மற்றொன்று, வேந்தர்கள் என்ற முறையில் கவர்னர்கள் செயல்படுவதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கில் மாநில அரசுகளது உரிமைகளை நிலைநாட்டுகின்ற ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு. அதை மடுங்கடிக்க முடியும் என்ற வகையில் இன்று குடியரசுத் தலைவர் அந்த உச்ச நீதிமன்றத்தின் அந்த கருத்துக்களை கேட்டிருக்கின்றார், ரெஃபரன்ஸ் கேட்டிருக்கின்றார். அது மிக எளிதான வழி. ரிவ்யூ போகலாம். 2 பேர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், 3 பேர் கொடுத்த ஜட்ஜ், 5 பேர் கொடுத்த ஒரு ஜட்ஜஸை வச்சுட்டு ரிவ்யூ பண்ணி அவங்களை சாதகமாக மாற்ற முடியும். பட் தட் டேக்ஸ் டைம். காலதாமதமாகலாம், காத்திருக்க தயாராக இல்லை. உடனே ஒரு உச்சநீதிமன்றத்தை அச்சுறுத்தி கருத்து என்ற முறையில் வேறு ஒன்றை பெற்று அந்த தீர்ப்பையே தலைகீழாக மாற்ற முடியுமா என்ற முயற்சியில் பாஜக அரசு இருக்கிறது. ஏன் இதை பற்றி அதிகார மையங்கள் அக்கறைப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி சார்ந்த ஒன்றில் இவ்வளவு தீவிரத்தை ஏன் ஒன்றிய அரசு காண்பிக்க வேண்டும்? அறிவார்ந்த தோழர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கல்வி என்பது மறுக்கப்பட்டதால் நீங்கள் சுரண்டப்பட்டீர்கள். இதுவரையில் கல்வி மறுப்பு என்பது சுரண்டலின் ஒரு பகுதியாக இருந்தது, சமூக அநீதியின் ஒரு பகுதியாக இருந்தது. கற்பதற்கு உரிமை இல்லை, ஆகவே நீங்கள் அதிகாரங்களில் பங்கு கேட்க முடியாது, எந்த ஒரு பணியிலும் உங்களுக்கு இடமில்லை, கோவிலும் திறக்காது, அரசனின் அரண்மனையும் உங்களுக்காக திறக்காது. உயர்கல்வி என்று அவர்கள் சொல்லுவது வேதக்கல்வி. அந்த வேதக்கல்வியை பயின்றவர்களுக்கான அனைத்து உரிமையும் என்று சொல்லப்பட்ட நிலை, அந்த வேதக்கல்வி பிறருக்கு இல்லை என்று சொல்லப்படுவதால் வலியுறுத்தப்பட்டது. ஒரு மொழியை கூட மனித மொழியல்ல தேவ மொழி என்று கூறி அந்த தேவ மொழியை சுரண்டல் கருவியாக பயன்படுத்தினார்கள். அதை படிப்பதற்கும் தடையாக இருந்தார்கள். கல்வி மறுப்பின் மூலமாக சமூக அநீதியை நிலைநிறுத்தினார்கள். இன்று உலகில் உள்ள சூழலில் கல்வி மறுப்பு என்பதை ஒரு கொள்கையாக கொண்டு வர முடியாத காலத்தில் தேசிய கல்வி என்பதான ஒன்றை வைத்துக்கொண்டு ஒரு பித்தலாட்டம் நடக்கிறது. கல்வி என்பது வியாபாரமாக வணிகமயமாக விட்டது. இன்னைக்கு ஆயுதங்களே வணிகம் தானே, போர் என்பது வணிகத்திற்காக நடப்பது தானே. எதை வணிகம் இல்லாமல் விட்டார்கள்? அனைத்துமே வணிகமாக்கப்பட்ட பொழுது கல்வியும் வணிகமாக்கப்பட்டது. காசுக்கேற்ற கல்வி என்பது கார்ப்பரேட் சித்தாந்தம். ஆனால் இந்தியாவில் ஜாதிக்கேற்ற கல்வி என்பது இந்து பாசிச சித்தாந்தம். காசுக்கேற்ற கல்வியும் ஜாதிக்கேற்ற கல்வியும் புதிய தேசிய கல்விக் கொள்கையாக நம் முன்னால் வைக்கப்படுகின்றன. அதன் மூலமாக கிடைக்கின்ற வாய்ப்புகள் என்று வருகின்ற பொழுது வர்ணத்திற்கேற்ற வாய்ப்புகள் என்பதும் அதில் அடங்கி இருக்கிறது. நமக்கு எங்கே கல்வி, எங்கே வாய்ப்பு? இந்த ஒரு சூழலில் தான்
தேசிய கல்விக் கொள்கையை நாம் ஏன் மறுக்கின்றோம்? சுயாட்சி என்பதோடு மட்டுமல்ல, பண்பாட்டு புரட்சியின் ஒரு பகுதி கல்வி விடுதலைக்கான புரட்சி. அந்த புரட்சியை நொறுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சதி திட்டம் என்பது தேசிய கல்விக் கொள்கை. இதை பாஜக வருவதற்கு முன்னால் அதிகார மையங்கள், பாரம்பரியமாக இருக்கின்ற அதிகார மையங்கள், அவர்கள் பலவேறு விளக்கங்களை தந்து கல்விக் கொள்கைகளை வகுத்தன. படிப்படியாக கல்வி என்பது மாநிலத்திலிருந்து முற்றுமாக அகற்றப்பட்டு அதிகார மையங்களின் கைகள் வந்துவிட்டது. இன்று தேர்ந்தெடுக்கப்படாத அதிகாரிகள் கல்வியின் சட்டத்திட்டங்களை வகுக்கின்றார்கள், கல்வியை கட்டுப்படுத்துகின்றார்கள். புதிய அரசு பள்ளிகள் கிடையாது, புதிய அரசு கல்லூரிகள் கிடையாது, புதிய அரசு பல்கலைக்கழகங்கள் கிடையாது. ஆனால் அனைத்தையும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்பதாக மாற்றிக்கொண்டு இந்த கல்வியை சாமானிய மக்களிலிருந்து விலக்கி வைத்துக் கொண்டே வருகின்றார்கள். தேசியம் என்ற பெயரில் கொண்டு வருகின்ற பொழுது அதன் பின்னால் உள்ள சதியை புரிந்து கொள்ள வேண்டும். குவிப்பிற்கு தேசியம் தேவைப்படுகிறது, குவிப்பு தேசியமாக்கப்படுகிறது. அவர்கள் தருகின்ற அந்த பண்பாட்டு விடிமையங்கள் மிக முக்கியம். எது கல்வி என்பதை தீர்மானிக்கின்றார்கள், யாருக்கு எப்படிப்பட்ட கல்வி என்பதை தீர்மானிக்கின்றார்கள். திறன் கல்வி என்று சொல்லிக்கொண்டு இலவச உழைப்பிற்காகவும் அல்லது மலிவான உழைப்புக்காக உருவாக்கப்படுகின்ற இளைஞர் கூட்டம். அறிவுக்கேற்ற கல்வியாக இது இருக்கவில்லை. அதில் ஒரு பகுதி இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், இந்திய அறிவு தளம் என்பதாக ஒன்றை கட்டாய பாடமாக்குகின்றார்கள். அதன்படி பார்த்தால் ரிஷிகள் அனைத்தையும் செய்யக்கூடியவர்கள், சாதாரண மனிதர்களுக்கு அந்த திறன் கிடையாது. பண்பாடு ரிஷிகளிடமிருந்து வருகிறது. ரிஷிகள் என்றால் புரோகித பிரிவு என்று பொருள். அறிவே ரிஷிகளிடம் இருக்கிறது. துரோணாச்சாரியா ட்ரோணாச்சாரியா ஆகின்றார். ட்ரோன் எந்திரத்தை கண்டுபிடித்தவர் துரோணாச்சாரியார். ஆனால் அந்த ட்ரோன் ஏன் அந்த குருஷேத்திர பொருள் பயன்படுத்தப்படவில்லை என்று நமக்கு தெரியவில்லை. ஏன் என்று புரியவில்லை. இந்த ட்ரோனை வச்சுட்டு எங்க யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். தீவிரவாதிகளது அந்த அகம் இங்கு பாகிஸ்தான்ல எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ராமன் சீதையை தேடுவதற்கு ஏன் இவர்களை அனுப்பியிருக்க வேண்டும்? இந்த ட்ரோன்களை அனுப்பியிருக்கலாம் அல்லவா? இலங்கைக்கு ஏன் இவர் வானரங்களை நம்பி ஒரு பாலத்தை போட வேண்டும்? நீர்மூழ்கி கப்பலை இவர் அனுப்பியிருக்கலாம் அல்லவா? ஏன் எந்த தேவாசுர போராட்டத்திலையும் ஏர்ஃபோர்ஸை பயன்படுத்தலை நமக்கு புரியல. வைமானிக சாஸ்திராவை கண்டுபிடித்தவர்கள் என்று இன்று பொய்யுரை செய்கின்றவர்கள் ஏன் அன்று அதை பயன்படுத்தவில்லை என்பது நமக்கு புரியவில்லை. அந்நியர்கள் இங்கே படையெடுத்த பொழுது இந்த விமானப்படைகளும் இந்த லேசர் ஆயுதங்களும் எங்கே சென்றன என்று புரியவில்லை. ஆனால் இவற்றை உங்களை ஏற்க செய்கின்றார்கள். எப்படி என்றால், மடலை கல்வி முதல் ஆய்வு கல்வி வரை மூடத்தனத்தையும் அறிவியல் அற்றத்தை அனைத்தையும் உங்களை ஏற்க செல்லுகின்றார்கள். இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது எழுகின்ற இளைஞர்களது மூளையை அடிமையாக்குவதற்கான திட்டம், உங்கள் சிந்தனையை அடிமைப்படுத்துகின்ற திட்டம். உங்கள் சிந்தனையை அடிமைப்பட்டு விட்டால் நீங்கள் பக்தர்களாக இருக்கலாம், ரசிகர்களாக இருக்கலாம், வெறியர்களாக இருக்கலாம், அடியாட்களாக இருக்கலாம், ஆனால் சமத்துவமிக்க மனிதர்களாக இருக்க முடியாது. ஏன் உங்களுக்கு தரமான கல்வி மறுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை அந்த நிலைமையில் தான் வைக்க விரும்புகின்றார்கள். சமூக இடைவெளிகளை பெருக்க விரும்புகின்றார்கள். நாம் அதற்கு உடன்பட போகிறோமா? மாநிலங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மாநில கல்வி அனைத்தின் மீதும் அதிகாரிகள் கட்டுப்பாடு. நீங்கள் கொள்கையை வகுக்க முடியாது, பாடத்திட்டங்களை வகுக்க முடியாது.
மையத்திலிருந்து அதிகாரிகள் தருகின்ற புத்தகங்கள் உங்களது பாடங்களாக மாறுகின்றன. பல்கலைக்கழகங்கள் என்றால் உலக அந்த அரிச்சுவடுகள் என்ன விளக்கம் பெறப்படுகிறது? ஆய்வின் தலைமையிடம், அறிவின் தலைமையிடம், அனைத்தையும் அவர்கள் ஆய்வு செய்து புதுமைகளை கண்டுபிடிக்கின்ற அந்த திறன் கொண்ட உயர்கல்வி அமைப்பு பல்கலைக்கழகம். ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது பல்கலைக்கழகத்தை இல்லாமல் செய்து விடுகின்ற ஒரு பெரும் மோசடியான ஒன்று. உங்களுக்கு உயர்கல்வி கிடையாது, பல்கலைக்கழகங்களுக்கு பாடத்திட்டம் வரையும் உரிமை இல்லை, கலைத்திட்டம் வரையும் உரிமை இல்லை. அனைத்தையும் மேலே இருப்பவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அமல்படுத்துகின்ற வேலையை மட்டும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜோதிடத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டுமா? அதற்கு நிதி தருகிறோம். ஆனால் மக்கள் கல்விக்கு ஒரு கூடுதலான ஒரு பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு நிதி கிடைக்காது. நிதியை தரமாட்டார்கள், நீதியை தரமாட்டார்கள், அதிகாரத்தை மட்டும் வைத்துக்கொள்ள விரும்புகின்றார்கள். உங்களை வளர விடாமல் தடுத்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் தேசிய கல்வி. கல்வி என்பது சமூக மாற்றத்தின் ஒரு அடிப்படை பிரச்சனை. மாற்றத்தை விரும்பாத மோசடிக்காரர்கள், சுரண்டல்காரர்கள் மாற்றத்தை தடுப்பதற்காக இப்பொழுது கல்வியை ஒரு குவிப்பின் ஒரு பகுதியாக, முக்கிய பகுதியாக வைத்திருக்கின்றார்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. இதில் எதிர்ப்பு என்பது மறுப்பு, எதிர்ப்பு. மறுத்து விட்டோம், கேட்கவில்லை, கொண்டு வந்து விட்டார்கள், எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். இது கிளர்ந்திட வேண்டிய காலம் வந்துவிட்டது. மியர் வெர்பல் ஃபைட் will not be enough. நாம் அதற்கு மேலும் இதை முறியடிப்பதற்காக மிக தீவிரமான நடவடிக்கைகளை பற்றி ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது. கல்வியை மக்கள் கல்வியாக மாற்றுவதன் மூலமாகத்தான், மக்களுக்கான கல்வியாக மாற்றுவதன் மூலமாகத்தான் ஒரு விடுதலைக்கான கருவியாக மாற்றிவிட முடியும். அதை பழமையின் பெருமை பேசுவதற்கான கல்வியாக அதை சுருக்கிவிட்டால் நாம் நமது வளர்ச்சியை இழந்து விடுகின்றோம். சிந்தனை உரிமையை மடுங்கடிக்கின்றோம். நாம் வளர வேண்டுமென்றால் சுய சிந்தனைக்கு ஊக்குவிக்கின்ற கருவியாக, விமர்சனத்தை முன்வைக்கின்ற கருவியாக கல்வி இருக்க வேண்டும். ஒவ்வொரு இளைஞரும், ஒவ்வொரு மாணவரும் எதையும் விமர்சன பார்வையோடு பார்க்கின்ற அந்த அறிவுபூர்வமான கண்ணோட்டத்தை வளர்ப்பதற்கு கல்வி வேண்டும். மேலே இருந்து வந்துவிட்டால், இப்போ எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, மத்திய அரசோட மோதல் போக்கை திமுக எடுத்துட்டு இருக்குன்ட்டு சொல்லுபவர்கள் வேறு போக்கை வைக்கின்றார்கள். மத்திய அரசிடம் மண்டியிடும் போக்கை சொல்லுகின்றார்கள். மத்திய அரசு கொண்டு வருகின்ற மனித விரோத நடவடிக்கைகளை, திட்டங்களை, சட்டங்களை எதிர்ப்பது மோதல் போக்கு என்றால் வேறு எதற்காக உயிரோடு நாம் இருக்கின்றோம்? மண்டியிடுவதற்கு நாம் வானரங்கள் அல்ல. அநீதிக்கு நாம் பணிந்து விட்டால் நமது வரும் தலைமுறைகளுக்கு பெரும் துரோகத்தை செய்தவர்களாகி விடுவோம். தோழர்களை, நமக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது. நமது தலைமுறையை காப்பாற்றுவது மட்டுமல்ல, நமது தலைமுறையை விடுதலை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இருப்பு நிலைமையிலிருந்து இந்த தலைமுறையை முற்போக்கான நிலைமைக்கு மாற்ற வேண்டும் என்றால் கல்வியை நாம் ஒரு கருவியாக பயன்படுத்தியே ஆக வேண்டும். அதை மறுப்பதற்காக கொண்டு வருகின்ற சதித்திட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறுகிய வாதங்களையும் மொழியை பற்றி நம்மிடம் சொல்லுகிறார்கள். வரலாற்றில் மொழி என்பதை பார்த்தோம் என்றால் எந்த மொழியும் கடவுள் உருவாக்கவில்லை. சிவபெருமானது உடுக்கையிலிருந்து தமிழ் பிறக்கவில்லை. பிரம்மாவின் அந்த மூச்சு என்பது வேத மொழியாக மாறவில்லை. அனைத்து மொழிகளையும் உருவாக்கியவர்கள் மனிதர்கள். மனிதன் தன் பயன்பாட்டுக்காக உருவாக்கிய மொழி. ஆதிக்கவாதிகள் என்ன செய்தார்கள்? சிலவற்றை வேத மொழி, தேவ மொழி என்று மாற்றினார்கள். அது உங்களுக்கு இல்லை என்று அகற்றி வைத்தார்கள். அந்த மொழியை ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் கருவியாக பயன்படுத்திக் கொண்டார்கள். நமது மொழிக்கொள்கை என்பது
நம்மை பலப்படுத்துகின்ற, வலிமைப்படுத்துகின்ற, நவீனப்படுத்துகின்ற ஒரு மொழி கொள்கை விரும்புகின்றோம். மொழியை வெறிக்காக பயன்படுத்துவதை விரும்பவில்லை. மொழியை நமது நலனுக்கு பயன்படுத்த விரும்புகின்றோம். எந்த மொழி எத்தனை மொழி என்பதை எம் உரிமையில் வருகின்ற விஷயம். இத்தனை மொழி இந்த மொழி என்பதை சொல்லுவதற்கு அவர்கள் யார்? அப்படி ஒருவன் கூறிவிட்டால் அவன் நமக்கு அந்நியன். அப்படி கூறிவிட்டால் நாம் தேச துரோகி, தேச விரோதி. நாம் தேச துரோகியாக இருப்பதை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்றால் பெரியார் வார்த்தையில் சொல்ல போனால், எம் மொழி என்பதற்காகவோ என் தேசம் என்பதற்காகவோ எந்த பற்றும் எனக்கு இல்லை. எனக்கு இருப்பதெல்லாம் மனித பற்று என்று அந்த சிந்தனையாளன் சொன்னார் அல்லவா? அதுதான் நமக்கு இருக்கின்ற பற்று, மக்கள் பற்று. மனிதத்தை அப்படித்தான் பார்க்கின்றோம். வெறியூட்டும் கருவியாக எதையும் நாம் ஏற்கவில்லை. மக்களுக்கு பயன்படுகின்ற, அவர்களை உயர்த்துகின்ற கல்விக் கொள்கை, மொழிக் கொள்கையை நாம் வலியுறுத்துகின்றோம். அதை தீர்மானிக்கும் உரிமை மக்களுக்குத்தான் உண்டு, நமக்குத்தான் உண்டு. அதை நிலைநாட்டுவதற்கு, அதை வலியுறுத்துவதற்கு நாம் வருங்காலங்களில் திட்டங்களை வகுப்போம், வெல்லுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.